அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம் மத்தியில் உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நாம் மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமத்தாப்பன், இந்த அருமையான ஜெபக்கூட ஏற்படுத்தி நடத்தி வருகிற கிருபைக்காக கூட ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, 2 பேரும் 3 பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிற உங்களே மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் யெகோவா ஷம்மாவாக இம்மானுவேலாக எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உடைய சமூகம் பிரசனம் கிருபை எங்களோடு இருந்து ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பாகத்தையும் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு சதா காலமும் கிருபை செய்கிறவரே ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். சூரியனும் கேடகமும் ஆனவரே ஸ்தோத்திரம். கிருபையும் மகிமையும் அருளுகிறவரே ஸ்தோத்திரம். மன்னிக்கிறவரே ஸ்தோத்திரம். மன உருக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம். நீடிய பொறுமை உள்ளவரே ஸ்தோத்திரம். பூரண கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம். சத்தியம் உள்ளவரே ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஏறக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது பாடல் வேளை. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் பாடப்போகிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகும் எல்லாம் ஆகும் என்ற பாடலை நாம் எல்லாம் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே நீரே. அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவரால் ஆகும், எல்லாம் அவரால் கூடும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். எல் ஷடாய் தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷோ இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். நாம் இப்போ ஏசாயா 41:10 இது அடிப்படையில் அதை அப்படியே ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம்.
அதில் உள்ள பலனை, ஸ்ட்ரென்த்தை, ஆசீர்வாதம் அப்படியே பெர்குலேட் பண்ண வச்சுட்டு இருக்கோம் லைஃப்பில். ஏசாயா 41:10 சொல்லுது, பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த 2 கமெண்ட்ஸ், பயப்படாத, திகையாத, 5 ஆசீர்வாதங்கள், 5 ப்ராமிசஸ், 5 ரிசோர்சஸ். இன்னைக்கு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பகுதி, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆண்டவர் நம்ம பலப்படுத்துகிறார். தாங்க பலன், strength to endure, செய்ய பலன், strength to do, மேற்கொள்ள பலன், strength to overcome. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது strength to do. நம்ம எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. ஆண்டவர் எதற்காக என்னை உங்களையும் அழைச்சிருக்காரோ அதை செய்ய பலன் அவர் கொடுக்கிறார். His strength, divine strength, strength from heaven. Hallelujah. நாம நேத்து பார்த்ததை இன்னைக்கு கன்டினியூ பண்றோம். 2 கொரிந்தியர் 4:7-9 எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. இதுல பார்க்குறோம் 4 விதமான ப்ராப்ளம்ஸை சொல்றாரு பவுல். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவருக்கு கொடுத்த அழைப்பை அவரால் செய்ய முடிந்தது, நிறைவேற்ற முடிந்தது. பவர் டு டூ ஹிஸ் காலிங். நம்ம சில பேர் சொல்லுவாங்களே, பிரியாணி சாப்பிட்டா அதுக்கு அதோடு சேர்த்து இதையும் சாப்பிடணும் அதையும் சாப்பிடணும், அப்படின்னா தான் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும், டைஜஸ்ட் ஆகணும் மாதிரி. இது பவுலுடைய பாடுகளை தியானிக்கும் போது நிச்சயமாக பவுலுடைய அழைப்பை நம்ம பார்க்கணும். பவுலுடைய அழைப்பு வேறு விதமான அழைப்பு. அதனால பாடுகள், அதிகமான பாடுகள். நேற்று சொன்னோம், we should not be thorn conscious, you must be power conscious. முள்ளுட்டு எத்தனை விசுவாசிங்க ஆண்டவர் அவங்களுக்காக வச்சிருக்க சுகத்தை விட்டுட்டாங்க, அற்புத சுகத்தை விட்டுட்டாங்க. முள்ளு எனக்கு பவுல் மாதிரி முள்ளு ஒன்று இருக்கு. we should not be thorn conscious. பவுலு கொடுத்த அழைப்பு வேறு அழைப்பு. அதனால அழைப்பை சொல்லிட்டு விட்டு போன 2 பாயிண்ட்ஸ் அப்புறம் சொல்ல போறேன். முதலாவது அழைப்பு, அப்போஸ்தலர் 9 இயேசு கிறிஸ்து பவுலை சந்திக்கிறார். இவன் கீழே விழுந்துடுறான், ஒளியில, வெளிச்சத்தில், வல்லமையில். வேதம் சொல்லுது, அவனை கையை பிடிச்சு தூக்கி கொண்டாந்து வச்சாங்க. அவன் ஜோமெண்ட் உட்காந்துருக்கான். ஹீ இஸ் அ புரோக்கன் மேன், உடைந்த பாத்திரம். அவனை பற்றி வேதம் சொல்லுது, 3 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான், பார்வை இல்லாமல் இருந்தான். என்ன நல்ல யோசி பாருங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா உங்கள் கண்ணு முன்னால் நீங்கள் பவுலை நிப்பாட்டலாம். அவங்களால அப்படியே சாஸ்திராங்கமாக உளுந்து அசையாமல் கிடக்கிறான். புரோக்கன் வெசல். யாரு? கமாலியேல் கீழே படித்தவன், ஸ்காலர், தேவனுடைய நீதியில் 100க்கு 100 மார்க் வாங்கின மனுஷன். புரோக்கன் வெசல். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனனியா என்ற ஒரு சாதாரண மனுஷன், அந்த பைபிள் பாசேஜை பார்த்தீங்கன்னா விசுவாசி, ஊழியன், சீஷன் எல்லாம் சாதாரண ஒரு பிலீவர். அவன்கிட்ட, அனனியாட்ட ஆண்டவர் பேசுகிறார், நீ நேர் தெருக்கு போ. எவ்வளோ பியூட்டிஃபுல் பாருங்க, தெரு முதல் டீட்டெயில்ஸு. நீ நேர் தெருக்கு போ, அங்கே போய் தேடும்போது யூதான்ற மனுஷனுடைய வீட்டில் போய் தேடு. அப்போ அங்கே சவுல் என்ற மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். Praise God. ஒரு புரோக்கன் வெசல் அங்கே இருக்கும், ஆண்டவர் காமிக்கிறார். அவனுக்கு சவுலுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அனனியான்ற ஒரு மனுஷன் உன் மீது கை வைப்பான். யாரு? அப்போஸ்தலர் இல்லை,
ஊழியக்காரர் இல்லை, சாதாரண ஒரு விசுவாசி வந்து கையை வைப்பா, புரோக்கன் வெசலை டச் பண்ணுவா. அண்ணனுக்கு நேச்சுரல் ஃபியர்லாம் வருது, ஆண்டவர் எல்லாம் சரிப்படுத்துகிறார். போய் சவுலை பார்த்தோன்னே இந்த அனனியா என்ற விசுவாசி பிரதர் சால் அப்படின்னு சொல்லி கையை வைக்கிறார். பிரதர் சால், சகோதரர் சவுலே என்று கையை வச்ச உடனே கண்ணில் மீன் செதில் கீழே உழுது. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார். 2 காரியங்கள், கண்ணிலிருந்து மீன் செதில் போல ஒன்று உழுந்தது. இஸ் ஓல்டு லைஃப் காட். ஹல்லேலூயா. முதல்ல ஒரு பார்வை, நியூ விஷன். நியூ விஷன். உன் பழைய கண்ணோட்டம் இல்லை, பழைய ஆட்டிடியூட்ல, பழைய கோல் இல்லை. உன் கண்ணு இப்போ வேற. உன் கண்ணு இப்போ என்ன பார்க்க போகுது? இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு போல மனிதரை பார்க்க போகுது. You are getting the eyes of Jesus Christ. Hallelujah. அதனால பவுலுக்கு கிரேஸ் சொல்ல முடிஞ்சு. He needed a new way of looking at things. இயேசு எப்படி மனிதர்களை பார்த்தாரோ, யாரையும் போட்டு கண்டம் பண்ணாம, அடிச்சு நொறுக்காம தூக்கி விட்டாரோ, அரவணைச்சாரோ, தொட்டு தட்டி கொடுத்தாரோ, அதே அன்பு, அதே மனதுருக்கம் உன்னுடைய மீன் செதில் போயிருச்சு. You are getting a new vision. ஹல்லேலூயா. ஏன் இந்த சவுலை 100% தேவ நீதியில் 100% பெற்ற மனுஷன் இன்னைக்கு ஒன்றும் இல்லாத காலி பானையா இருக்கான், உடஞ்ச பானையா இருக்கான். அவனை நிரப்புவதற்காக, வல்லமையினால் நிரப்புவதற்காக, பை டிவைன் ஸ்ட்ரெங்த் நிரப்புவதற்காக பரிசுத்த ஆவியானவரால். ஹல்லேலூயா. God's intention is not to keep Paul as a broken, empty vessel, but to fill him with new strength. Amen. Hallelujah. அருமையான சகோதரே, சகோதரியே, உங்களுடைய தரிசனம், உங்களுடைய பார்வையை கர்த்தர் மாற்றிவிட்டார். என்னைக்கு இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னையில உங்களுக்கு கண் வேற, கண்ணு உங்க பார்வை வேற, உங்க தரிசனம் வேற. ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் சவுலுக்கு இருந்தது சுய நீதி, சுய பலன். இப்ப இருக்குது பரிசுத்த ஆவியானவருடைய பலன், பரலோகத்தின் பலன். பொக்கிஷம் உள்ளுக்கு வச்சுட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அது அப்படியே அந்த பகுதியை வாசித்துருவாங்க. அந்த இந்த 2 காரியங்கள் நடந்த உடனே, விஷன் பூசான உடனே, பவர் பூசான உடனே, இப்ப பவுல் வேற மனுஷனா இருக்காரு. தாமதிக்காமல் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல தொடங்கிட்டார். முந்திய காட்டிலும் அதிக திடன் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ற நியூ ஸ்ட்ரெங்த். ஹல்லேலூயா. அனனியாட்ட ஆண்டவர் சொல்றாரு. அனனியா ஹெசிடேட் பண்ணும்போது, நான் எப்படிங்க போய் சொல்லுவேன், அந்த மோசமான மனுஷனாச்சே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பவுலுக்கு எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நான் இவனை தெரிந்து கொண்ட பாத்திரம். ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் இல்லை, காலி பாத்திரம் இல்லை. He was broken, he was empty. God said, he is my chosen vessel. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, you are a chosen vessel. Hallelujah. Amen. Chosen vessel. உங்களுக்கு ஒரு காலிங், பவுலுக்கு ஒரு காலிங். பவுலுக்கு என்ன காலிங்க? இந்த பவுல் ராஜாக்கள்கிட்ட, புறஜாதிகிட்ட, இஸ்ரவேல் புத்திரட்ட போய் என்னை பற்றி சொல்லுவார். ராஜாக்கள்கிட்ட என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் அவன் பாடுபட வேண்டும். அவனுக்கு காலிங் பாடுகள். பாடுகள் வழியாய் போய் பை ஷியர் வீக்னஸ் போய் ராஜாக்களுக்கு முன்பாக
சொல்லணும். ராஜாக்கள்ல கவர்னர்ஸு, அம்பாசிடர்ஸு, அத்தாரிட்டிஸு, சென்ச்சூரியன்ஸு, இவங்களுக்கெல்லாம் ரோமபுரியில் உள்ள பெரிய அதிகாரிகளுக்கு, புறஜாதியார்களுக்கு, யாருக்குமே தெரியாதவங்களை, இயேசுவை தெரியாதவர்களுக்கு தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு போய் சொல்லணும். இதுதான் அவருடைய காலிங். பிரைஸ் காட். கர்த்தர் இன்னைக்கு நம்மோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த பவுல் தன்னுடைய பாடுகளாக சொல்லிட்டு இருக்காரு. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டேன் இப்படிலாம் சொல்லிட்டே வர்றார். எதற்காக சொல்றார்? எதற்காக சொல்றார்? எதற்காக பரிசுத்த ஆவியார் உங்க கையில் உள்ள வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார்? இதை வாசிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பரிசுத்த ஆவியார் இதை வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியார் உங்கள்கிட்ட என்ன பேசுறாரு? ஐயோ பாவம் இந்த பவுல். பவுல் தனக்கு சிம்பதி கிடைக்கும் எழுதி வச்சிருக்காரா? நோட் பண்ணி வச்சிருக்காரா? இல்லை. என்ன சொல்றாரு? என்னுடைய காலிங் இந்த காலிங் நான் இவ்வளவு பாடுபட்டேன். இந்த பாடுகள் மத்தியில் இந்த பவர் அதிகமாய் நான் உணர்ந்தேன். ஐ எக்ஸ்பீரியன்ஸ் மோர் டிவைன் ஸ்ட்ரென்த். இவ்வளவு பெரிய பாடுகள், ஆனால் அதற்கு மிஞ்சியது தேவ பல. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பவுல் அவன் போட்டிருந்த உடைகளில் அதை தூக்கி வியாதியர்கள் மேலே போட்டாங்கன்னா அவனுக்கு வியாதி போயிருச்சா. அசுத்த ஆவி பிடிச்ச மேலே அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டால் அசுத்த ஆவி ஓடி போச்சா. இன்னைக்கு துதிக்கும் போது கடைசியை சொல்லி முடிச்சாங்க, சர்வ வல்லவர் எல் ஷடாய். எல்லாரும் அக்ரி பண்றோம், அவர் எல் ஷடாய். அவன் அந்த எல் ஷடாய் வல்லமை பவுலுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதே வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குது. ஆமென். He is almighty. That's great. அந்த almighty power எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். He shares his power with me, with you. Amen. Glory to God. எனக்குள்ள வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்காரு? To share it. அதான் அப்போஸ்தலர் 19:12. தனக்குள்ள அடக்கி வைக்கல அந்த வல்லமையை நான் சுயத்துக்காக உபயோகப்படுத்துகிறேன். நான் எல்லா காட்ஸ் க்ளோரிக்கு நான் எனக்கு கொடுத்த இந்த பணியை செய்யறதுக்கு இந்த வல்லமை உபயோகப்படுத்துகிறேன். புறஜாதியாருக்கு சொல்லணும் வித் பவர். தேவ யூத ஜனங்கள் சொல்லணும் வித் பவர். ராஜாக்கள் சொல்லணும் வித் பவர். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நாம் எல்லாரும் பவுலை போல we can look forward to a greater tomorrow. கர்த்தர் நல்லவர். இதுதான் பவுலுடைய அழைப்பு. என் அழைப்பு வேற, உங்க அழைப்பு வேற. ஆகவே நாம பவுல் சொல்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன ஒன்னேன்னு புரிஞ்சுக்கணும். இவ்வளவு பாடுகள் இருந்தாலும் அந்த பாடை காட்டிலும் வல்லமை பெரியது. ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. Praise God. என்ன சொன்னார்? 4 காரியங்கள் சொன்னார். எப்பக்கத்தை நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போறது கிடையாது. கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைவதில்லை. நேற்று 2 பார்த்து முடிச்சிட்டோம். இனி பார்க்க போறது கடைசி 2. நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல துன்பம் என்ன மீன் பண்றாருன்னா பெர்சிக்யூஷன். அதான் இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்ல அவர் மீன் பண்றது. இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீதி நிமித்தம் துன்பப்படுகள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. ஹல்லேலூயா. இந்த நீதி நிமித்தம்ன்றதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, இயேசுவை நேசிக்கிற மனுஷனாக, தேவனையும் மனுஷன் நேசிக்கிற மனுஷனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில துன்பங்கள் வருகின்றன. ஹல்லேலூயா. நான் யாருக்கும் தீங்கு செய்யாம
தேவ அன்போட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னை துன்பப்படுத்துறாங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுறவர்கள் பாக்கியவான்கள். மனுஷனுடைய ராஜ்யத்தில் துன்பம், தேவனுடைய ராஜ்யத்தில் அது இன்பம். ஆமென். மனுஷனுடைய ராஜ்யத்தில் துன்பம், தேவனுடைய ராஜ்யத்தில் அது இன்பமாக காணப்படும். ஹல்லேலூயா. இதான் இயேசு சொன்னாரு, பரலோக ராஜ்யம் அவருடையது. The whole kingdom of God is supporting you, brother. அநியாயமாக உங்களை துன்பப்படுத்துறாங்க, காரணம் இல்லாம துன்பப்படுத்துறாங்க. உங்களுக்கே புரியல, இந்த மனுஷனுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கேன், இந்த மனுஷன் ஏன் எனக்கு தீமை பண்றான், இந்த மனுஷனுக்கு நான் டெய்லி ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மனுஷனுக்கு தீமை செய்யறான். நீதி நிமித்தம் துன்பப்படுறீங்க, பரலோக ராஜ்யத்தினால் உங்களுக்கு இன்பம் 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 வருது. The whole kingdom of God is backing you, is strengthening you, holding you up. Amen. Hallelujah. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். இந்த காரணமில்லாமல் துன்பன்றதுக்கு அப்போஸ்தலர் 16 ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பவுல் அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு, பின்னாடி ஒரு குறி சொல்ற ஒரு ஆவி உள்ள ஒரு பெண், இந்த கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது மாதிரி இந்த பெண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவளுக்குள்ள குறி சொல்ற ஆவி இருக்கு, அதை வச்சு காசு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த குறி சொல்ற ஆவி அப்படி பேசாமல் போயிருக்கலாம், அது பாலோட இன்டர்ஃபியர் பண்ணுது. பாலை பார்த்து ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரரே, ரட்சிப்பின் பாதை அறிவிக்கிறவரே இப்பெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இயேசு நாமத்தில் போ அப்படி சொன்னா குறி சொல்ற ஆவி போயிடுச்சு. இப்போ இந்த பிஸ்னஸ் மேனுக்கு ஆடு மாடு கோழியை வளர்க்குறவங்க அது மாதிரி இந்த பெண்ணை வளர்த்து சோறு போட்டுக்கிற மனுஷனுக்கு அது நஷ்டம். உடனே அதை அப்படி திருப்பான். இந்த ஆள் தப்பான போதனை சொல்றாரு, இது பண்றாரு, அது பண்றாரு சொல்லிட்டு அன்னைக்கு பவுலுக்கு அடி, அன்னைக்கு பவுலுக்கு நிந்த, அன்னைக்கு பவுலுக்கு தண்டனை. நீதி நிமித்தம், காரணம் இல்லாம. ஹல்லேலூயா. இப்ப பார்த்துக்கலாமா, மத்தேயு 5:10 இப்படி ஆப்ரேட் ஆகுது. இவனை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. Earth shattering power of God comes there. பூமி அதிர்ச்சின்றது இப்படி புரிஞ்சுக்கணும். Earth shattering power, பூமி அசையத்தக்கதாக தேவ வல்லமை வந்துச்சு. ஒரே நொடியில் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுச்சு. பவுலையும் சீலாவையும் மிச்ச கைதிகளையும் தூங்கிக்கிட்டு இருந்த அதிகாரியும் எல்லாரையும் ஒரே நேரத்தில் பவர், டிவைன் பவர். ஹல்லேலூயா. நீதி நிமித்தம் துன்பப்படுறீங்களா? ஆமென் சொல்லுங்க. earth shattering power will back you. ஹல்லேலூயா. ஜெயில் கதவு மட்டும் திறக்கல, ஜெயில் அதிகாரியுடைய இருதயம் திறந்தது. ஆமென். ஹல்லேலூயா. you will experience it. நம்ம பைபிளை வாசிக்கும் போது இப்படி வாசிக்கணும், ஆண்டவரே இந்த வல்லமை என் வாழ்க்கையில் செயல்படும் ஐயா, என்னை நீ இப்படி பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த யோவான் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதை மனப்பாடம் வச்சிருக்கோம். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உபத்திரம் இருக்கு, அதை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிடுறோம் நம்ம நிறைய நேரங்களில். நிறைய மனிதர்கள், நிறைய விசுவாசிகள், ஆமா பிரதர் இயேசுவே சொல்லிட்டாரு உலகத்தில் உனக்கு உபத்திரம் தான் பிரதர். பிரைஸ் காட். உலகத்தில் உபத்திரம் உண்டு, உலகத்தை ஜெயித்தவருடைய வல்லமை எனக்குள்ள பொக்கிஷமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள். நான் மண்பாண்டம் அப்படி சொல்லிட்டேன்ல, நம்ம அதை லேசாக நினச்சிடக்கூடாது. நான் மண்பாண்டம், ஆனால் கர்த்தர் டெய்லி புதுப்பிச்சுட்டே இருக்கார். அங்கே போகும்போது இங்கே போகும்போது எனக்கு அங்கே ஒரு ஸ்க்ராட்ச் வருது, இங்கே ஒரு கிராக் வருது, எல்லாம் வருது. என்னைய டெய்லி அவர் ஷேப் பண்ணிகிட்டே இருக்கார். ஹல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த பிரச்சனை, உங்கள் துன்பம், உங்கள்
உங்கள் நோவடிக்கிற அந்த வேதனை அதிசீக்கிரத்தில் நீங்கும். கடைசி 18ஆம் வசனம், 2 Corinthians 4:18 வசனம், ஒரு ஒண்டர்ஃபுல் வேர்ஸ். நீங்கள் காண்கிறதை காட்டிலும் காணாதவைகள் நிஜம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம? என் சென்சஸ், என் உணர்வுகள், என் காது, கண்ணு, மூக்கு, இதெல்லாம் உணராதத ஒரு சத்தியம் இருக்கு. அந்த சத்தியம் என்னது? கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. இந்த பொக்கிஷத்தை நீங்க பார்க்க முடியுமா? உங்க பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்க முடியுமா? யாரும் பார்க்க முடியாது. ஆனா உங்க ஆவில நீங்க உணர முடியும். கண்கள் காணாதது, ஆனா நீங்க உணரிய இந்த பொக்கிஷம் இருக்குது. நேற்று மீட்டிங் முடிஞ்ச பிறகு என் சிஸ்டர்ஸ் ஒரு ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, நான் இந்த ரிலேட்டடாக ஒரு மெசேஜ் நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னால் நான் டிவியில் கொடுத்துருந்தேன். அதை அவங்க திருப்பி பார்த்துட்டே இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க அதோடைய தலைப்பு மை வீக்னஸ் ஹிஸ் ஸ்ட்ரென்த். நான் இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, நான் இந்த இரத்த கசி வியாதியோட சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வெளியே பார்க்க நல்லா இருப்பேன். ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு உள்ளுக்கு நான் டோட்டலி வீக். எந்நேரமும் இந்த பாத்திரம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ஒரு நிலைமை. அப்போ ஒரு புக்கை வாசித்தேன். அந்த புக்குடைய டைட்டில் மை வீக்னஸ் யுவர் ஸ்ட்ரென்த். அதாவது நான் பலவீனமாக இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமை என் வாழ்க்கையில் அருமையாக செயல்படுது. பார்க்குறவங்களெல்லாம் தெரியும் இது கர்த்தருடைய வல்லமை. அதே மாதிரி கர்த்தருடைய வல்லமை சரித ஒளியாய் பாய்ந்தது, நான் முற்றிலும் சுகமடைந்தேன். 4வது பாயிண்ட், பவுல் சொல்கிற பாயிண்ட், நான் கீழே தள்ளப்பட்டும் நான் மடிந்து போவதில்லை. பல நேரம் நம்ம கீழே விழுகிறோம். நம்ம நிற்கும்போது விசுவாசிக்கிறோம், கீழே விழும்போது விசுவாசிக்கிறோம். அதான் மோர் இம்பார்ட்டன்ட். பல பேர் சொல்ல கேட்டிருக்கோம், வியாதி படுக்கையில் தள்ளிட்டான் சாத்தான். அதான் இங்கே மீன் பண்ணுறான், அதான் பவுல் மீன் பண்ணுறாரு. கீழே தள்ளப்பட்டும் நான் மடிந்து போவதில்லை. மடிந்து போவதில்லை, இதோட போதும் ஆண்டவரே, சோர்வு, ஐ கிவ் அப். பவுல் சொல்றாரு, ஐ வில் நாட் கிவ் அப். எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. ஹல்லேலூயா. நான் கீழே விழுந்திருக்கும் போது கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நான் நீங்களும் விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கலாம்? வேதம் சொல்லுது, உங்க கையில் உள்ள வேதம் சொல்லுது, நீங்க டெய்லி வாசிக்கிற பைபிள் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் குதித்து எழுந்திருப்பான், மடிந்து போக மாட்டான். ஆமென். வியாதியில விழுகலாம், குடும்ப பிரச்சனையில விழுகலாம், போராட்டத்தில் விழுகலாம், என் முட்டாத்தனத்தினால விழுகலாம், என் அறியாமையினால விழுகலாம், அதில் விழுகலாம், இதில் விழுகலாம், விழுந்து கொண்டே இருக்கலாம், எழும்பி கொண்டே இருப்பேன். எனக்குள்ள அந்த பவர் 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 பொக்கிஷா. 38 வருஷம் ஒரு மனுஷன் படுத்தே கிடந்தான். He needed one thing. He needed one thing. He needed one thing. You need one thing tonight. தேவனுடைய பலன். இயேசு சொன்னாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. Strength came to his body. Hallelujah. Praise God. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். எலிஷா சொல்றாரு, நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்காது, நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்காது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். எலிஷா சொல்ற வார்த்தை எதை அடிப்படை சொல்றாரு? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். ஹல்லேலூயா. இம்பாசிபிள். சுற்றிலும் எதிரி படம் இருக்கு, சூழ்ந்து இருக்குது, பயங்கர பஞ்சம். பஞ்சத்தை ஒரு விவரிக்கிற ஒரு பகுதினா இந்த பகுதி, அப்படிப்பட்ட பஞ்சம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தேசமே படுத்து கிடக்குது, பசியில பயத்தில் படுத்து கிடக்குது.
அந்த சூழ்நிலை இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ல தேவனுடைய வார்த்தையின் படி தீர்க்கதரிசி சொல்றான், நாளைக்கு இந்த நேரம் இந்த பிரச்சனை இருக்காது, நாம எழுந்து நிற்போம், நாம கீழே விழுந்து கிடக்கிறோம், நாளைக்கு இந்த நேரத்துக்கு எழுந்து நிற்போம். அவன் பஞ்சம் பட்டினி பயம் எல்லாம் ஓடி போகும். உங்க வேதனையை பார்த்து சொல்லுங்க, உங்க பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க போராட்டத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க நெஞ்சுவலியை பார்த்து சொல்லுங்க. நாளைக்கு இந்த நேரம் நீ காண மாட்டாய். ஹல்லேலூயா. நீ உன்னை காணப்பட மாட்டாய். ஹல்லேலூயா. I can search for you. You will not be anywhere there. Amen. Today I'm saying it. Tomorrow it will come through. Because my faith is based on God's word. உங்க இன்னைக்கு பலன் எதை நம்பி இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை. ஏசாயா 41:10, பயப்படாத திகையாதே, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். On the strength of the word of God you are getting the divine strength. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise God. நாம் எல்லாரும் பலன் பெற்றவர்களாக வாழணும். We must experience God's strength in our day-to-day life. Hallelujah. கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன அந்த நேரத்தில் தேவ பலனத பரிதாபமாய் படுத்துக்கொண்ட மனுஷனுக்கு ஒரு பலனை கொடுத்தது ஐயா. அந்த வார்த்தையின் நிமித்தம் பலன் செயல்பட்டதப்பா. இன்னைக்கு காண்ற பிரச்சனையை நாளைக்கு இந்த நேரம் காண மாட்டேன்னு தேவ வார்த்தையின் அடிப்படை சொன்ன போது, ஏதோ எங்கேயோ யாரோ செய்த காரியங்கள் மூலமாக ஆண்டவரே உம்மை வார்த்தை நீர் நிறைவேற்றினையா. There is strength in your word. I hold the strength. இந்த வல்லமை என் வாழ்க்கையில் செயல்படுவதற்காக நன்றி அப்பா, நன்றி சுவாமி. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே, வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான், சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். நான் நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவருடைய வேடன் கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பு, பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பு. அவர் தமது சிறலாலே என்னை மூடுவார், அவர் தமது சிறலாலே உன்னை மூடுவார், செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய், செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும், உனக்கு பரிசயம் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை இருள் நோய்க்கும், நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதே மத்தியானத்தில் இருப்பாய். பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதே இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, கண்கள் மாத்திரம் நீ அதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய். தாபராய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதையும் கூடாது எனக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாரும் விசுவாசமா அறிக்கை செய்வோமா?
வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ். என் தெருவுல இருந்து. என் அபார்ட்மெண்ட்ல இருந்து. என் ஊர்ல இருந்து. என் மாநிலத்திலிருந்து. விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ். இந்த தேசத்திலிருந்து. உலகத்திலிருந்தே. அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெப வேளை சிஸ்டர் கீதா வினேஸ் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். Count your blessings, name them one by one. Count your blessings, see what God hath done. Count your blessings, name them one by one. And it will surprise you what the Lord hath done. எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், எண்ணிப்பார் நீ பெற்ற ஆசீர்வாதம் என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த அன்பின் ஐக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அன்பின் கூடுகைக்காக, இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக, எங்களை ஜீவனுடன் வைத்திருப்பதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமது ஊழியக்காரர் உமது மகன் சொன்னபடி பயப்படாதே திகையாதே என்ற வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. மை சிக்னஸ் யுவர் ஸ்ட்ரெங்த் என்று நீ சொன்ன அந்த வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது கர்த்தாவே. எங்களது சுகவீனத்தில் பலவீனத்தில் என் பலனாகிய கர்த்தாவே என்று நாங்கள் உம்மை கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. நீரே எங்களுக்கு பலத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, பரலோகத்தின் பலன் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் விசேஷமாக கொரோனா இந்த பீரியட்ல எவ்வளவோ குறைந்ததற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கும் ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர் சுவாமி. செவி சாய்ப்பதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவோ கேள்விப்படுகிறோம். இப்பொழுது ஆக்சிஜன், வேக்சின், மெடிசன், பெட் எல்லாமே இப்பொழுது நன்றாக கிடைக்கிறது. எந்த ஷார்டேஜஸும் இல்ல அப்படின்னு நாங்க கேள்விப்படுறோம் கர்த்தாவே. கவர்மெண்ட் எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க சுவாமி. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட்ல உள்ள அபிஷியல்ஸுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. அவங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும் சுவாமி. நல்ல கோஆபரேஷனை தாரும் சுவாமி. வைஸ் டிசிஷன் எடுக்க நீர் ஹெல்ப் பண்ணுங்க சாமி. ஆண்டவரே, அந்த ஒற்றுமையில தான் சுவாமி அவங்க முடிவெடுக்க வேண்டும் சுவாமி. ஆண்டவரே, அவங்க ஒத்துழைத்தால் தான் சுவாமி மக்கள் நலம் பெற முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா டிராபேக்ஸையும் நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. எல்லா சிச்சுவேஷனும் எங்களுக்கு ஃபேவரபிளாக தாரும் சுவாமி. ஆண்டவரே, இவ்வளவு தூரம் பெரும் கடுமை கொடுமையிலிருந்து எவ்வளவு தூரம் எங்களை விடுவித்து பாதுகாத்த தேவன் சுவாமி, நீர் வரும் காலத்திலும் வரப்போற நாட்களிலும் எங்களை அற்புதமாக நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நல்ல ஞானத்தை தரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, மிகவும் தைரியமாக அசட்டை பண்ணக்கூடியவர்களாக இல்லாதபடி சுவாமி, கவர்மெண்ட் சொல்லுகிறபடி அதை ஃபாலோ பண்ண, அவங்க பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண அவங்களுக்கு ஞானத்தை தாரும், நல்ல கீழ்ப்படுதலை தாரும் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்துடணும் சுவாமி. ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் சுவாமி. தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவ குற்றங்களை நீ மன்னித்திரும்படியாக வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்துல தங்களுடைய உயிரையே சுவாமி அர்ப்பணித்து வேலை பார்க்கும் டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக,
அதுக்கு ஏற்ற பிளஸிங் கொடுக்குமாறு நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. நல்ல பாதுகாப்பு தருமாறு நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கொடுக்க போறதற்காக கொடுத்ததற்காக ஏராளமான ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த கூட்டத்தை நடத்தும் பிரேஷ்காகவும் ரேனுக்காகவும் நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எவ்வளவு சோகவீனம் பலவீனம் இதற்கு மத்தியில சுவாமி தங்களை அர்ப்பணித்து சுவாமி நாள் முழுவதும் உமக்காக அவங்க சேவை செய்யறாங்க சுவாமி. எங்களை ஒரு குடும்பமாக ஃபேமிலி மெம்பர்ஸாக அவங்க கன்சிடர் பண்றாங்க சுவாமி. அதனாலதான் சுவாமி ஒவ்வொரு பேரையும் நினைச்சு அதை ரீட் பண்ணி ஆண்டவரே அந்த பிரேயர் ரெக்வெஸ்ட்ல ஒவ்வொருத்தரையும் நினைச்சு ஒவ்வொரு வியாதிக்காகவும் ஜெபம் பண்றாங்க சுவாமி. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கும் போது சுவாமி அந்த குடும்பத்தின் ஐக்கியம் எங்களுக்கு வருது சுவாமி. நாங்கள் ஒரு தேர்ட் பர்சனாக நாங்கள் யாரையும் நினைக்கல சுவாமி. இந்த பிரேயர் குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பரையும் என் ஃபேமிலி மெம்பராக நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு மெம்பரையும் நீர் ஆசீர்வதிக்குமாறு வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவங்க குடும்பத்துல என்னென்ன தேவையோ என்னென்ன சுகம் வேணுமோ என்ன அவங்க நினைக்கிறாங்களோ இந்த வாஞ்சையின்படி அவர்கள் பண்ணுகிற ஜெபத்தின் வாஞ்சையின்படி சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. இத்தனை நாட்கள் நீர் அற்புதமாக கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக சுவாமி ரேணு அண்ட் சுரேஷுடைய ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டே இருப்பதற்காக உமக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம். வரப்போற நாட்களிலும் நீர் கூட இருந்து ஜபங்களை எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கும் ஜபங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் என்ற வார்த்தையின்படி சுவாமி சுரேஷ்க்கும் ரேணுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடிய ஆயுளையும் கட்டளையிடும்படியாக வேண்டுகிறோம் சுவாமி. மறுபடியுமாக உம்மை கேட்டுக்கொள்கிறோம். எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மீதியான நேரத்தை ஒரு கரத்துல நாங்கள் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நண்பர் பரமத்தாப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுக்கை அற்புதமாக வழிநடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எல்லாரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாருடைய இருதயங்களும் பிரகாசிக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எய்யறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற தேவனே, கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. உங்களுடைய சமூகம் பிரசனம் கிருபை எங்களை ஆண்டவரே கடந்த 1.5 வருஷமாக பாதுகாத்து வருகிற கிருபை அப்பா. எவ்வளோ பெரிய கிருபை சுவாமி. உலகம் எல்லாம் ஆண்டவரை ஸ்தம்பித்து நிற்கிற நேரங்கள்ல எங்கள் ஆவியில் அனலை மூட்டி உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க பயமில்லாமல் வாழ கிருபை செய்திருக்கீங்களே. கோடா கொடி ஸ்தோத்திரம். அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ள சுகத்தையும் கொடுத்திருக்கீங்களே. கோடா கொடி ஸ்தோத்திரம். சாதாரணமாக வருகிற பிரச்சனைகள் கூட இந்த பேண்டமிக் பீரியட் எங்களுக்கு வராமல் இருந்ததுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். செட்டைக்குள்ள வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய செட்டை நிழல் எங்களுக்கு போதுமானதா ஆண்டவரே. திக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டை நிழலே வந்து அடைவேன். சங்கீதக்காரர் சொல்றதே போல உடைய செட்டையின் அடைக்கலமைகளுக்கு போதுமானது சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம்
சிறகுகளால் மூடுவார். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. செட்டன் கீழே அடைக்கலப்பு சிறகுகளால் எங்களை மூடிக்கொள்கிறவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வருகிற காலங்கள்லையும் ஆண்டவரே நீங்க எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தணும் சுவாமி. ஆண்டவரே, தேடுவே வரவே கூடாது. ஆண்டவரே, நீங்க தான் எங்களை காப்பாற்ற. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபரையும் பேர் பேராக குடும்பமாக நீங்க ஆசீர்வதிக்கணும், நீங்க பாதுகாக்கணும் அப்பா. ஆண்டவரே, ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம், குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தம், கிருபாசனப்பதியே கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தெளிக்கப்படும் ரத்தம் அப்பா எங்கள் மேல தெளிக்க ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசு நாமத்தினால் விலையேறப்பட்ட ரத்தத்தை எல்லார் மேலையும் தெளிக்கிறோம் சுவாமி. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனே, ஆண்டவரே, எல்லா சர்வ வியாபகரே, omnipresent God, எல் ஷடாய், கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நேரத்தோட விலையேற இந்த நேரத்திலையும் ஆண்டவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், முத்திரைகளை உடைக்க பாத்திரமானவர் ஆண்டவரே. அந்த அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் எங்கள் மேல தெளிக்கப்படுவதாக. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கை நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் சுவாமி. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதாக்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, எங்களுக்காக எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறீரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. 7 குத்துகள் மத்தியில உதாவுகிற தேவனே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இது எவ்வளவு பெரியவர் சுவாமி, எவ்வளவோ உயர்ந்தவர் ஆண்டவர். 7 நட்சத்திரங்களை கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறவர், எங்க ஜெபத்தை கேட்டு இந்த இடத்துல வந்து ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களே, எவ்வளவு பெரிய கிருபை ராஜா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிடும் கிருபையேது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையேது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமாண்டர், மாறாத கிருபை சுவாமி, நித்திய கிருபை அப்பா. ஆண்டவரே, கிருபையும் சத்தியமும் உம்மால வந்தது சுவாமி. அந்த கிருபையினால எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையுமே எங்களை தொடர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் சுவாமி, உலகம் முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்காக வருகிறோம். இந்த பேண்டமிக் காலத்தில் ஆண்டவரே, இந்த மருத்துவர்கள் செய்கிற ஊழியம் மிகவும் பெரியது, அரியது சுவாமி. இப்படி ஒரு ஊழியத்தை பார்க்கவே முடியாது சுவாமி. தங்க உயிரை பணைய வைத்து அவங்க வேலை செய்கிறாங்க சுவாமி. மருத்துவர்கள், செவிலியர்கள், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், ஆண்டவரே கொடா கொடி ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்போட வேலை செய்கிற ஜனங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அவங்களும் செல்ஃபிஷாக ஏதாவது விட்டுட்டு ஓடுனா யார் ஆண்டவரே பேஷன்ஸை கவனிக்க முடியும்? கொடா கொடி ஸ்தோத்திரம். அந்த அவர்களுடைய அந்த சாக்ரிஃபிஷியல் மென்டாலிட்டிக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே, நீங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக்கணும். அவர்களை உயிர், அவருடைய ஜீவன் நமக்கு அருமையானது சுவாமி. ஆண்டவரே, ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்களையும் சுவாமி அநேகம் பேர் இருக்காங்க ஆண்டவரே. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுவிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோர்ஜ், சுரேஷ் சாமுவேல் தன்ரா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா சாமுவேல் ரா, டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராய், டாக்டர் ஜீன், டாக்டர் சசிகுமார், மிஸ்ஸஸ் சசிகுமார், டாக்டர் ஷெரீன், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மதுஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரிபேக்கா, டாக்டர் எஸ்தர், நர்ஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டெஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்வின், விமல் ராஜ், எல்லாருக்காக வருகிறோம். விசேஷத்தை பாதுகாப்புனால பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னாச்சு? அங்கே இருக்கா இருக்கா? பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உற்றார் சுற்றார் நண்பர்கள், வெளிதேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஜியோ, ஏஞ்சல், தர்ஷினி, சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா,
டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சென்ட் சீலன், சலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel, தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேரளின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கென்னடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜெபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக், தேவரக்கம், இமானுவேல் எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம். அப்பா கொடாக்குடி சோத்திர பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஊழியக்காரர்களாக ஆண்டவரே பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சாட்சிகளாக எண்ணி பிரகாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆனந்த், ஜோவல், லெஸ்லி, ராபின்சன், தபித்தாள் என்ற மீனா, ஸ்ரீபிரபா, சாந்தி இவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே மனசுல சமாதானத்தை தாங்க. உண்மை போன்று உமக்குள்ள சமாதானம், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட சமாதானம் தாங்க. சிலுவைக்கு போகும்போது எப்படி சமாதானம் இருந்துச்சோ அதே போல இவர் மனசு கேன்சர் இருந்தாலும் நீங்க சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் சுகத்தை தர என்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் துளிர்க்க செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவர். இந்த கேன்சர் நோய் ஆண்டவர் கொடிய நோய், அதை விட பெரியவர் நீர் ஆண்டவர். கேன்சர் என்ற பெயரை விட உங்களுடைய நாமம் பெரியது ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகத்துவமானது ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருக்கம், நீதிமான் நல்கொடி சுகமாயிருப்பான்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுகிற நாமம். அப்படிப்பட்ட நாமம் உம்முடைய நாமம் ஆண்டவர். இயேசு என்ற நாமம், இரட்சகர் என்ற நாமம், இயேசு கிறிஸ்து என்ற நாமம் பெரிய நாமம் சுவாமி. மகா பலமுள்ள நாமம் சுவாமி. அதுல வல்லமை இருக்கு, பவர் இருக்கு ஆண்டவரே. அந்த பவரை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அதற்குள்ள நாங்கள் அடைக்கலமா ஓடி வருகிறோம் சுவாமி. அது பலத்த துருக்கம் சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கேன்சர் இருந்து எனக்கு கொடுத்த பெரிய விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இனி ஒரு கேன்சர் வராதபடிக்கு, ஒரு செல்ல கூட கேன்சர் இராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். உமால மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. முழுவதுமாக சப்மிட் பண்ணுகிறோம் சுவாமி. நாங்க ரெண்டு பேரும் ஒருவர் கருத்து ஒருவர் பிடித்து உமது கருத்தை பிடித்து ஊழிய பாதையில ஓட கிருபை செய்யுங்கப்பா. ஊழியத்துக்கான திட்டங்களை தாங்க, அதன்படி நாங்க நடக்க, உம்முடைய சொல்லை கேட்டு பேச்சை கேட்டு நாங்க நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடாக்குடி ஸ்தோத்திரம் ராஜா. கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பத்மா, லீலா சம்பத்துக்காக வருகிறோம். பரிபூர்ண சுகத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரே ராஜ்குமாரிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஏற்ற வேலையில தாங்க ஆண்டவரே. மகள் காத்து கொண்டிருக்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருடைய ஆரோக்கியத்துக்காக, சரீர சுகத்துக்காக வருகிறோம் சுவாமி. ஆத்ம சுகத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண கிருபை விளங்குவதாக. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் மேல் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவரே அற்புதங்களை செய்கிற தேவாதி தேவனையும் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் உள்ள உறுப்புகள் எல்லாம், அவயவங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களே நம்முடைய புஸ்தகத்துல. கருவியும் அது கண்கள் கண்டது, அவயவங்கள் ஒன்றாகவும் இல்லாத போதே அவை அனைத்து உருவேற்ற நாட்களும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது என்ற வசனத்தின் படிக்க அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்க அவங்களுக்காக வருகிறோம். ஒவ்வொன்றும் எப்படி செயல்பட வேண்டும் நீங்க நியமித்திருக்கீங்களோ அப்படி செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. தலையில் உள்ள பிரச்சனைகள், பிரெயின் ஆண்டவரே, மைக்ரைன், ஹெடேக், கண், காது, மூக்கு, பல்லு, வாய், தொண்டை, நாசி, தொண்டை, லங்ஸ் மூளை விசேஷமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கொரோனா காலங்களில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காதபடிக்கு, கொரோனா அட்டாக் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே காதுகள் உள்ள பிரச்சனை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இருதயத்தில் உள்ள பிரச்சனை எடுத்து போடுங்க. ரத்தத்தில் உள்ள குறைபாடுகளை எடுத்து போடுங்க. பிளட் பிரஷர் நீ கரெக்டாக ஓட கிருபை செய்யுங்க. கரெக்டான பிபி இருக்கணும் சுவாமி. கரெக்டான சுகர் இருக்கணும் ஆண்டவரே. பிளட் கவுண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் சுவாமி. நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்கணும், பிளேட்லெட் எவ்வளவு இருக்கும் உமக்கு தெரியும். நீங்க தானே சிருஷ்டிகர், நீங்க தானேப்பா நீங்க தானே சிருஷ்டித்தீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம். அதன் படி இருக்க கிருபை செய்யுங்க. சூரியன் தன் பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஓடிக்கிட்டு இருக்கு சுவாமி. எங்க சரீரங்கள்ல எங்க அவயவங்களை அப்படி ஓட கிருபை செய்யுங்கப்பா. ஹார்ட் பிரச்சனை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. பல்பிட்டேஷன் எல்லாம் எடுத்து போடுங்க. அடைப்புகள் எல்லாம் எடுத்து போடுங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல ஆண்டவரே டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்காக வருகிறோம். ஃபுட் பைப், பின் பைப்ல பிரச்சனை எல்லாம் எடுத்து போடுங்க ஐயா. கேர்டு, அசிடிட்டி எல்லாத்தையும் நிர்மலமாக்குகிறோம். கரெக்டாக ஆண்டவரே அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்ய கிருபை செய்யுங்க சுவாமி. கிட்னி ஒழுங்காக ஃபங்க்ஷனாக கிருபை செய்யுங்கப்பா. பெரிய கிருபைகளெல்லாம் எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அது போலவே சுவாமி லிவர், பேங்க்ரியாஸ் எல்லாம் சீராக
சிறப்பாக செயல்பட கிருபை செய்யுங்க. கைகள் கால்கள் ஆண்டவரே ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ், முதுகு தண்டுவட பிரச்சனைகள், ஸ்லிப் டிஸ்க் ஆண்டவரே எல்லாத்தையும் சரி பண்ணுங்க அப்பா. டிஸ்க் ப்ரோலாப்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி போடுங்க. முதுகு தண்டை நேராக்குங்க, சீராக்குங்க, சிறப்பா இருக்குங்க. பாதங்கள் வரைக்கும் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே வரிக்கோஸ் வெயின் இருக்கிற பாதங்கள் கால்களை பார்க்கிறோம் சுவாமி. பரிபூர்ண சுகத்தை தராங்க ஆண்டவரே. சரும வியாதிகள் எல்லாம் எடுத்து போடுங்க. எக்ஸிமா பிரச்சனைகள், சரும வியாதிகள், சரும பிரச்சனைகள் எல்லாத்தையும் தோல் ஆண்டவரே நாகமானின் தோல் எப்படி ஆச்சு சுவாமி? குழந்தையின் சரீரம் போல சருமம் போல ஆயிடுச்சு. அது போலவே சுவாமி குழந்தையின் சர்மம் போல எல்லாருக்கும் வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள், இதை விட அதிகமான பிரச்சனைகள் எல்லாம் உமக்கு, சகல பிரச்சனை உமக்கு தெரியும் ஆண்டவரே. இருதயங்களுக்காக வருகிறோம், மனசுக்காக வருகிறோம். மனசுல எவ்வளவோ நோவுகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம் சுவாமி. எல்லாற்றையும் நீர் அறிவீர். எல்லாற்றையும் ஆண்டவரே சரி பண்ண உமால முடியும். புதிய காரியத்தை செய்யுங்கப்பா. வனாந்திரத்துல வெளியே மவாந்திரத்துல ஆறுகளை உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. உண்டாக்குங்கப்பா. ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுவதாக. இப்ப பாலைவனம் போல இருக்கலாம், ஆனால் வனாந்திரத்துல வெளியே அவாந்திர தண்ணீர்கள் அந்த வறண்ட நிலத்தை நீர் தடாகமாக மாற்றுகிற நீர் அப்பா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆமாண்டவரே எல்லாமே உம்மாலாகும் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம், துதிகர மகிமையெல்லாம் செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசியம் சரவண மறவாதே. ஆமென். Thank you. Thank you. Bye bye. Bye bye. God bless you.